Okay, wow. எல்லாருக்கும் வணக்கம். Hi everyone. I hope you guys are doing good. ரெடியா சார்? வணக்கம். ரெடியா சார்? சில நேரங்களில் சில மனிதர்கள் என்னண்ணா? ஓகே ரெடியாண்ணா? இங்கே சில நேரங்களில் சில மனிதர்கள் 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 இவங்க எல்லாருமே வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த படம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக ஐ வாண்ட் டு தேங்க் them for giving me this opportunity to direct a film. So thank you for helping me make a start. Thanks. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஒரு ரொம்ப சில நல்ல படங்கள் எப்படி சொல்கிறது, இந்த எமோஷ்னலாக இருக்கிற படங்கள் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதை எமோட் பண்ணி விதமாகட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. செம்ம ரைட்டிங்கு, ரொம்ப சிறப்பான படம். நான் பார்த்துட்டு வந்தோன்னே டக்குன்னு ரொம்ப சூப்பர் படம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இங்கே சில நேரங்களில் சில மனிதர்கள் உன்னுடைய ஸ்க்ரீனிங் முடிஞ்சு இப்போ தான் வந்து எல்லோரும் படம் ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. வர ஜனவரி 28 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக நீங்கள் ஃபேமிலியோட வித் ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன், மாஸ்க், சானிடைசர், அப்புறம் சோஷியல் டிஸ்டன்சிங்கை கடைப்பிடிச்சி இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படம் வந்து நிச்சயமாக இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் மன இறுக்கத்துக்கு ஒரு பேராறுதலாக இருக்குன்றது என்னோடய நம்பிக்கை. நிச்சயமாக படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்ஸ். I'm so glad I came and I watched this film. Me and my friends, after the movie got over, ஒரு ரொம்ப பெருசு discussion was happening because
it has a lot of deep emotions. This is a film that deserves to be talked about after it's over. Sit with your friends, your family, or whoever is accompanying you for the film and just discuss the emotions because it's very deep. It's not surface level, it definitely goes very deep. I could do a full-on analysis about it and sit and discuss everything, but I don't want to spoil anything. I don't want to give the spoilers, but definitely please come watch. It's a brilliant film. The director is amazing. I can't believe it's his first movie. I think he did a great job adding layers to the characters and just showcasing it so brilliantly on screen. Ashok is my favorite. I'm always so proud of the choices that he makes. The performance was phenomenal. Manikandan ji was so good. Everybody, the girls in the movie was so good. I'm so happy for everyone, and I wish the whole team all the best. And everybody watching this, please go and watch the movie and support the cast and the crew. Thank you so much. கேபி சார் டச்சுன்னு சொல்லுவாங்க, கேபி சார் டச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா ஆக்டர்ஸும் பயங்கர பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆக்டர்ஸும் பயங்கர பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிரேட் ஃபிலிம், நியூ டைரக்டர், ரொம்ப நல்லோட பெர்ஃபார்மன்ஸ். அசோக் சாரோட பெர்ஃபார்மன்ஸ், அசோக் சார், ராதியா சார், எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சார் மியூசிக் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் எவ்ரிதிங் கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல இம்பாக்ட் இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சில நேரங்கள் சில மனிதர்கள் அந்த படம் ரிவ்யூ வந்திருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லா ஆக்டர்ஸோட பாட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கேரக்டர் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவுட்புட் ரொம்ப நல்லா இருந்தது. சப்ஜெக்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இது ஒரு ஆந்தாலஜி அப்படின்னு சொல்லிடாமல் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா கதையும் கேதர் ஆகி ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். சில நேரங்களில் தான் இந்த மாதிரி சில படங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. இந்த படத்தில் ஒவ்வொருத்தவங்களும், குறிப்பாக அசோக் செல்வன், ஸ்பெஷலி மணிகண்டன், நாசர் சார், இந்த மொமெண்ட்ஸ் ஒரு 2 hours எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதாவது மன்னிப்பு கேட்க தெரிந்தவன், ஒருத்தன் செய்த தவறுக்காக தன்னை வருத்தி மன்னிப்பு கேட்க தெரிந்தவன் மனுஷனாக இருக்கலாம், ஆனால் அதை மன்னிக்க தெரிந்தவன் மகா மனுஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு புல்லட் பாயிண்ட் மாதிரி அழகாக அடித்து, நான் ஏதோ முகஸ்துதிக்காக சொல்லலை, சில நேரங்களில் சில மனிதர்கள் சில நேரங்களில் தான் இந்த மாதிரி சில படங்கள் பார்க்க முடியும். இந்த படம் நிச்சயமாக எல்லாரையும் சென்றடையும், தொடும். மவுத் பப்ளிசிட்டியில் இது வேறு மாதிரி கொண்டு போய் சேர்க்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்த்துக்கள் குழுக்கு, அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது தேட்டரில் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகணும். ஸோ எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்குது. மனசு நிறைஞ்சு எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. நிறைய பேர் நல்ல ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு. என் ஒர்க் எஸ்பெஷலி பாராட்டினாங்க. படம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. விஷால் ஒர்க்கு, எல்லா ஆக்டர்ஸ், மணிகண்டன், நாசர் சார், எல்லா ஆக்டர்ஸ் பற்றி எல்லோரும் தனித்தனியாக சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு கனவு நம்பி எல்லாருமே ஈக்குவலாக பங்கெடுத்து பண்ண படம். ஸோ அது நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 28ஆம் தேதி தியேட்டர் வருது. அஃப்கோர்ஸ் நிறைய ஓடிடி ஆஃபர்ஸ் வந்துமே ப்ரொடியூசர்ஸ் இது தேட்டர் வந்தால் தான் மக்கள் தேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு சின்ன வேண்டுகோள் தான் மக்களுக்கு, பார்க்குறவங்களுக்கெல்லாம் டெஃபினட்டாக தேட்டர் வந்து பாருங்கள். உங்களுக்கு சூதுகவும், தெகிடி, ஓமை கடவுளே, கூட்டத்தில் ஒருத்தர் இதெல்லாம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த படமும் பிடிக்கும். ஏன்னா ஒரு நல்ல எண்ணத்தோட, நல்ல இன்டென்ஷனோடு எடுத்த படம் இது. நிறைய படங்களுக்கு எனக்கு சொல்லி நான் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி தேட்டரில் விட்டோமே அப்படின்னு லேட்டராக. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை விட்டுறாதீங்க. இந்த படம் தேட்டரில் வந்து பாருங்கள். அப்போ இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுக்க முடியும். நல்ல பியூட்டிஃபுல்லான மெசேஜும் இருக்குது இந்த படத்தில். ஸோ ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்தாங்க, எல்லாத்துக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கரெக்டாக பேசணும் கூட தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ. ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடான படம். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது படம் பார்க்கும்போது. இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஆரம்ப கட்டத்தில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு ஒரு 4 மடங்கு விஷால் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த படம். இந்த படத்தில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டவங்க, அபி, அசோக், நிறைய பேர் தெரிஞ்சவங்க, மணிகண்டன்.
எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தனியாக இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஓவரால் படம் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. படம் பார்த்து வெளியே ரொம்ப ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் டீம். எல்லாரும் இந்த படத்தை பார்த்து ரசிப்பீங்க. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ஷோலின் சேட். I think I wouldn't want to add too much to the plate, but what I feel about this film is that Venkat sir has done an incredible job. All the actors have done a fantastic job in performing. But what I really liked is there are so many different characters in the film, and all these characters are so different from each other, yet they're connected by one thread, that is empathy. And I think that is what is going to connect this entire film to the audience, and that is what I really like about this film. Other than that, the entire screenplay was excellent. The music kind of induces all the emotions into you. I don't think, I mean, it's just incredible. It's just incredible. So thank you so much. Amazing. உண்மையாகவே எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். ஒரு சூப்பர் ஆக்டர்ஸ் எல்லாமே செம்மையாக நடிச்சிருந்தாங்க. செம்ம ஸ்க்ரீன் ப்ளே, செம்ம ஒர்க் வந்து டைரக்டர் பண்ணியிருக்காங்க. கங்க்ராட்ஸ் டு த டீம். எல்லா ஒர்க்குமே பயங்கரமாக இருந்தது. கேமரா, மியூசிக் எல்லாமே. லைஃப்பில் வந்து தேவையில்லாமல் கோவப்படுறதோ, நம்ம லவ்வை காட்டுறோம், அதுக்கு பதிலாக பயங்கரமாக கோவப்படுறோம். அதே மாதிரி சில பேர் நடக்கிற தவறால் சில சம்மந்தமேல சில பேர் எப்படி பாதிக்குதுன்றதுனால, ஸோ நம்ம மிஸ்டேக்ஸும் நம்ம வந்து லைஃப்பில் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் மற்றவங்க மேலே தேவையில்லாமல் ஒரு வெறுப்பை காட்டாமல் என்ன நடந்ததுன்றதை வந்து அவசர அவசரமாக உடனே அதை வச்சு வந்து நம்ம ஒரு டிசிஷன் எடுக்காமல் அதை வந்து எவ்வளோ அது பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குது, எதனால் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அவங்க ஸ்பேஸை லைஃப்பில் கொடுக்கணுன்றதை வந்து அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே எல்லா டைமும் நல்லவங்களாகவே இருக்க முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் இங்கே வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க டிசைட் ஆகுது. ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி வந்து தவறு பண்ணாலும் நம்ம திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பான ஸ்பேஸும் இங்கே இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ அதை நம்ம எல்லாரும் கொடுக்கணும், எல்லாரையும் நேசிப்போம். லவ் யூ ஆல். அன்பு மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஸோ அது ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேவையான படம். நிறைய விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். லவ் யூ ஆல். ஒரு அவசர உலகம் அடுத்த தலைமுறையுடைய ஒரு உணர்வு குவியலாக இந்த படம். நிறைய படங்களை சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு கேரக்டரை நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு. இதில் அந்த விஷால் வெங்கட் வந்து இந்த நடிகர்களை நான் நடிகனாக பேசுகிற பொழுது எல்லாருடைய நடிப்பை பார்த்து அடுத்த தலைமுறை சின்ன பிள்ளைங்க அவர்களை வந்து நடிப்பு வாங்கின விதம் என்பது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. தம்பி அசோக் செல்வனாக இருக்கட்டும், அற்புதமான பிள்ளை மணிகண்டனாக இருக்கட்டும், பிரவீனாக இருக்கட்டும், போட்டுதலுக்குரிய நாசர் சாருடைய பிள்ளையாக இருக்கட்டும், ரித்திபிகாவாக இருக்கட்டும், இந்த படத்தினுடைய ஒன்றாவது தயாரிப்பாளராக வந்து நடிச்சிருக்கக்கூடிய ரியாவாக இருக்கட்டும், எல்லாருடைய நடிப்பை பார்த்து அப்படி ஒரு நெகிழ்ந்துட்டேன். அக்பர் சார் மற்றவங்களோட சேர்த்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஒரு கதைக்கு அழுத்தம் கொடுத்து கதை வரலன்னு சொல்லிவிட்டுறாங்க. கதைக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த உணர்வுகள் கொட்டி கிடக்கு. ஒரு மனிதனுக்கான ஒரு உணர்வுகளை எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்கு. அத்தனை நடிகர்கள், ஒரு நாசர் சார், என் பங்காளி இளவரசி பங்காளி, எல்லா நடிகர்களையும் சரியாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு படம். உட்கார்ந்து அனுபவித்து பார்க்கலாம். படத்தை பார்த்துட்டு வெளியில் போகிற பொழுது எவருக்கு யாராவது ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருந்துக்கிட்டு இருந்தால் அந்த குற்ற உணர்ச்சி கலைந்து வெளியே இருந்துடலாம். ஏதோ தவறுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு காரணமாக இருந்தாலும் கூட அந்த படத்தை பார்த்து வெளியில் போகும்போது அதற்கான சொல்யூஷன் இருக்குது. சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு அற்புதமான ஒரு கவித்துவம் கொண்ட ஒரு நாவல் கமர்ஷியலாக கொடுத்துருக்காங்க. இந்த டீம், ஒட்டுமொத்த டீமுக்கு எனக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்கிறேன். ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு. அண்ட் ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு த ஃபிலிம் டைரக்டர் விஷால். ரொம்ப ரொம்ப இந்த ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைலே ரொம்ப ரிஃபைன்டாக ரொம்ப எஃபிஷியன்ட் ஃபில்ம் மேக்கிங்காக இருந்துச்சு. எனக்கு படம் முடியும் போதே அழுக வந்துருச்சு எனக்கு. அண்ட் ஒரு மூமெண்ட்டும் நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். இந்த படத்தில் என்னோடய அப்பா நாசரும் என்னோடய தம்பி அபிஹாசனும் நடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. பட் அதையும் எனக்கு அவங்க வந்து ஃபேமிலி மெம்பர்ஸாக ஸ்க்ரீனில் பார்க்குறத விட அவங்க கேரக்டர்ஸாகவே பார்க்க முடியுது. அது எனக்கு சினிமா செட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அதான், இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தேங்க்யூ. எல்லோரும் கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும். நன்றி. நேரையின்மை, அலட்சியம், அக்கறையின்மை, ஆடம்பரம், இப்படி எந்த காரணத்துக்காகவும் உறவுகளை நம்ம வந்து இழந்துடக்கூடாதுன்றத ரொம்ப அழுத்தமாகவும்
உண்மைக்கு நெருக்கமாகவும் சொல்லியிருக்கிற படம் சில நேரங்களில் சில மனிதர்கள். நம்ம இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஒவ்வொரு உறவும் எவ்வளோ முக்கியமானது, அவங்கள இழந்துட்ட பிறகு நம்ம என்னென்னலாம் மன நெருக்கடிக்கு ஆளாகிறோம், அல்லது ஒரு விஷயத்தை நாம் நம் தவறால் செஞ்சுட்டு அதுக்கு பின்னால் எவ்வளோலாம் மன நெருக்கடிக்கு ஆளாகிறோம் அப்படின்றத ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கிறது இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள். இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள்ன்றது யாரோ கிடையாது, நம்ம ஒவ்வொருத்தரும் தான். அதனால் இது படம் அல்ல, இது எல்லாருக்குமான பாடம். இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர், இதில் பங்கு கொண்ட கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நான் என் ப்ரொடியூசர்ஸ்க்கும் டைரக்டருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்க நான் விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் ரொம்ப லாங் கேப் கழித்து தான் இந்த படம் வருது. ஸோ ஐ திங்க் நல்ல முடிவாக தான் எடுத்திருக்கேன் நான் நம்புகிறேன். நான் எல்லோரும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தராங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், தியேட்டர் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஸோ ஒரு மனுஷனுக்கும் நடக்கிற ஒரு விபத்து தான், அது எப்படி பிரச்சனையாக சால்வ் பண்ணுறது தான் அந்த ஒரு முக்கியமான ஒரு படம். ஸோ இந்த படத்தை பார்த்து நானே ரொம்ப அழுதுட்டேன். நிறையா பேர் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் அழுதுட்டாங்க. ஸோ படம் கண்டிப்பாக 100% நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு செம்மையாக இருக்குது படம். நான் எதிர்பார்க்கல. இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு லாஸ்ட்டில் ஃபினிஷிங்காக தெரிஞ்சதுன்னா வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு உடனே நான் கால் பண்ணிட்டு தான் ரொம்ப நாள் ஆச்சு அவர்கிட்ட பேசி. வந்துட்டு அந்த தூண்டுதல் வந்து எனக்கு இந்த படம் கொடுத்துச்சு. பயங்கரமாக வந்துட்டு எப்படி சொல்கிறதுனே தெரியல. அது ஆக்சுவலாக படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், படம் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே சரி, அசோக் செல்வனும் சரி, மணியும் சரி, எல்லோரும் வந்து அசோக் செல்வன் ப்ரோ, மணி எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. நாசர் சார் சொல்ல தெரியல. அப்போ நாசர் சார் சன்னு எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. சான்ஸ் இல்லை டீமுக்கு என்னோடய விஷஸ். அதுவும் டேரக்டர் சார் வந்து கலைக்கிருக்காரு, சான்ஸே இல்லை. டீமுக்கு எல்லாருக்கும் என்னோடய பெஸ்ட் விஷஸ். படம் தாறுமார். எல்லோரும் வந்து அப்பாவை நேசிங்க, லவ் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி படம் பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படியே எங்களை சுற்றி இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எல்லாருமே தியேட்டர் போய் படம் பாருங்கள். மாஸ்க் போட்டுக்கோங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப சேஃபாக தியேட்டரில் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம். எனக்கு இந்த படத்தோட இயக்குனர் விஷால் வந்து ஒரு 10 வருஷமாக தெரியும். அவர்கிட்டேருந்து இந்த அளவுக்கு ஒரு மூவிங்கான ஒரு படம் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. டெஃபினட்டாக கூட இருந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ரென்ச்சிங் ஃபிலிமாக இருந்தது. அண்ட் கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த ஒரு டெஃபினட்டாக ஒரு ஹார்ட்ஃபுல்லாக எல்லாருமே இந்த படம் பார்த்துட்டு வெளில வருவாங்க. அண்ட் இந்த படத்துக்கும் இந்த படக்குழுவினருக்கும் இந்த படம் சக்ஸஸ் ஆக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒவ்வொரு கதாபாத்திரமும் மிக நேர்த்தியாக ஒரு நல்ல ஒரு சிற்பத்தை இயக்குனர் மிக சிறப்பாக செதுக்கியிருக்கிறார். படத்தில் பங்கு கொண்ட அத்துணை கலைஞர்களும் சரி, அத்துணை தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, மிக சிறப்பான ஒரு படத்தை இந்த திரையுலகத்துக்கு தந்திருக்கிறார்கள். இந்த திரையுலகம் ரத்தன கம்பளம் விட்டு இந்த படத்தினையும், படத்தினுடைய தயாரிப்பாளர்களும், இயக்குநர்களும், தொழில்நுட்ப கலைஞர்களையும், படத்தில் பங்கு கொண்ட அத்துணை நடிகர்கள் அத்தனை பேரும் சிறப்பாக தங்கள் பணியினை செவ்வனே செய்திருக்கிறார்கள். மிக சிறப்பான ஒரு வரவேற்பினை இந்த திரையுலகம் நல்கும் என்று சொல்லி மிகப்பெரிய வெற்றியடையும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் எல்லோருமே வந்து கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. டைரக்டர் வந்து கதை சொன்னபோது இம்மிடியேட்டாக அக்செப்ட் பண்ண ஒரு படம். என்னென்னா யோசிக்கவே இல்லை, அந்த அளவுக்கு வந்து அவர் நரேஷன் இருந்தது. அதை விட பெஸ்ட்டாக ஜஸ்டிஃபையும் பண்ணியிருந்தார். டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லா கேரக்டருமே, ரவிக்குமார் ஆகட்டும், அனுராதா மேடம் ஆகட்டும், பப்பு ஆகட்டும், எனக்கு இனிமேல்ட்டு அவனை வந்து நான் அபின்னு நான் வீட்டில் கூப்பிடுவேன்னா எனக்கு தெரியல, பப்புன்னு தான் கூப்பிடுவேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லோரும். நாசர் வந்து நான் சொல்லவே வேணாம். இந்த அழுது இந்த கர்ச்சீஃபெல்லாம் அந்த பாருங்க இப்படி ஆயிடுச்சு. இதை விட வேறு என்ன சான்று? இந்த படம் ஃபுல்லாகவே வந்து எல்லோருமே வந்து அவங்கவுங்க கேரக்டர் அப்படியே வாழ்ந்துருக்காங்க. அதை தான் சொல்லணும். இந்த படம் நல்லா ஓடணும், தியேட்டருக்கு வந்து மக்கள் ஆதரவு தரணும்.
நிச்சயமாக பார்க்கணும் எல்லாருமே. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட் சீட்டு பேக் சீட்டில் இருந்தவங்க வந்து எங்கள் அப்பாட்ட நான் 3 மாதம் ஆச்சு பேசி நான் போய் எங்கள் அப்பாவை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னாரு. யார் சொன்னாலும் ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து இந்த படம் அவங்கள வந்து கண்கலங்க வச்சு அவங்க அப்பாவை போய் பார்க்கணும் அப்படின்றது தோன்றியிருக்கு. நீங்கள் படம் பார்த்தா தான் நீங்கள் அதை அனுபவிப்பீங்க. வி கான்ட் சே எக்ஸாக்ட்லி வாட் ரியலி மீன்ஸ் யூனோ. எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் ரியா, அஜ்மல் இருவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அருமையாக படம் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, வணக்கம். என் பேர் பிரவீன் ராஜா. நான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இது வந்து அன்பிற்கு அதுக்கப்புறம் இது என்னோடய 3வது படம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு தான் ப்ரெஸ் ஷோ நடந்தது. ப்ரெஸ்ஸில் வந்தவங்களும் சரி, ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸும் சரி, எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு பண்ண படம் இது. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ண எங்களோட ப்ரொடியூசர்ஸுக்கும் சரி, ப்ளஸ் எங்களுக்காக ப்ரெஸ் பீப்புள் அண்டு மீடியா பீப்புள் 2 பேரும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஷால் வெங்கட், சில நேரங்கள் சில மனிதர்கள் படத்தோட டைரக்டர். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஷோ நடந்திருக்கு. வந்த எல்லா கெஸ்ட்ஸ் அண்ட் செலிப்ரிட்டிஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா அவங்க டைம் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இந்த படத்தை பார்த்துருக்காங்க. அண்ட் படத்தை பார்த்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டு போயிருக்காங்க. அது பெரிய சந்தோஷம். இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக வந்து என்னோடய முதல் படத்துக்கு இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஆர் என்டர்டெயின்மெண்ட், அஜ்மல் கான் சார், ரியா மேம் அண்ட் அக்பர் சார், அவங்களோட ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார், அவருக்கும் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஒரு கதையை நம்பி, ஒரு இன்னொருத்தனை நம்பி அவன் ஒரு கதை வச்சுருக்கான். இந்த கதை அவங்களுக்கு பிடிச்சி என்டையராக ஒரு டைரக்டரை நம்பி ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தையே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவங்களுக்கு தான் பெரிய தேங்க்ஸ். அண்ட் மேஜராக நான் அடுத்த தேங்க்ஸ் நான் சொல்ல வேண்டியது வந்து ப்ரெஸ், மீடியா. ஏன்னா எங்களுக்கு ப்ரெஸ் ஷோவாக இருக்கட்டும், இன்றைக்காக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு யங் டீமுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கான உங்களோட எஃபர்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. படம் ஜனவரி 28 தியேட்டர்ஸில் வருது. இப்போதைக்கு எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ மக்கள் என்றைக்குமே நல்ல படம் அவங்களுக்கு பிடிச்ச படங்களை என்றைக்குமே ஒரு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படம் நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாங்க. இந்த படம் அவங்களுக்கு பிடிக்கும்னு ஒரு சின்ன நம்பிக்கை இப்போ வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் தியேட்டருக்கு வாங்க, மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. படம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி.